நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை மற்ற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ் கன்ஃபார்ம் வரும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டாப் 100 சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். ஒரு 10 பார்ட் வீடியோவாக கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு 1 to 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். 1 minute டைமர் வைக்கிறேன், அதுக்குள்ளே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். யா, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. உங்கள் ஃபஸ்ட்டு கொஷின், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டார்டிங் கொஷின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு டஃபர் கொஷின்ஸ் கொண்டு வரேன். இந்த கொஷின்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸே போதும் உங்களுக்கு. யா, ஐ ஹோப் எல்லோரும் சால்வ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்யூஷன் பார்த்துடலாமா? 300 தான் ஆன்சர். அது எப்படி இருந்துச்சு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 25% ஆஃப் 100னா எனி பர்சன்டேஜ் ஆஃப் 100 வந்து அதே சேம் நம்பர் தான். இல்லை பர்சன்டேஜ்னால் 100 போட்டுக்கலாம். 100 கேன்சல் 25 தான் வரும். 25 ப்ளஸ் 290 வந்து 315. 315 மைனஸ் 15 எவ்வளோ? 300. ஆன்சர் வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Your time starts now. Last 15 seconds. ஈஸி கொஷின்ஸ் தான், டக்குன்னு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபைவ், 4, 3, 2, 1. யா, டைம் அப். ஐ ஹோப் எல்லாம் சால்வ் பண்ணி நினைக்கிறேன். சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஆன்சர் வந்து 1. எப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ 33.33%னா உங்களுக்கு 1/3ன்னு தெரிக்கணும். இதை வந்து நம்ம இது பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வந்து நம்ம மொக்க பண்ணிங்க, உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 1/3 இன்ட்டு 60யா, அப்போனா வந்து 1 டைம்ஸ் 60. ஓகே, அப்போ 60 + 21 81. இது வந்து 0.5 வந்து 1/2 எழுதலாமா? ஓகே, பவரில் 1/2னா இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட். அப்போ 81 ஸ்கொயர் ரூட் எவ்வளோ? 9. அப்போ 9 மைனஸ் 8 எவ்வளோ? ஆன்சர் வந்து 1. வந்துருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஈஸி கொஸ்டின் தான், ஐ ஹோப் சால்வ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்யூஷன் பார்த்துடலாமா? சால்வ் பண்ணலாம், வீடியோ பாஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சொல்யூஷன் ஆன்சர் வந்து 9. எப்படின்னு சொல்லிடுறேன். 66.67%னா வந்து 2/3. இது உங்களுக்கு தெரிஞ்சால் ஈஸியாக தான் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ட்டு 3000%னா பர்சன்டேஜ்னால /100. அப்போ வந்து டக்குன்னு அது 2 0 கேன்சல். அப்போ வந்து இது 1 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். அப்போ 10 × 2 20. 20 + 5 எவ்வளோ?
25. ஓகே, அப்போ வந்து 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. ஓகே, ப்ராக்கெட்லாம் ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணோம். ஓகே, அப்போ 25 மைனஸ் 16, 9. ஓகே, ஆன்சர் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். த்ரீ, டூ, ஒன். யா, டைம் ஆஃப். வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியணும். 1 to 50 வரையும் உங்களுக்கு தெரிஞ்சால் மக பண்ணிங்க, கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் க்யூப் நம்பர்ஸ் 1 to 30 தெரிஞ்சுங்க. சிம்ப்ளிகேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். கேல்குலேஷனும் சம்மில் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாமா? இதுக்கு வந்து 6th ஆன்சர் எப்படின்னு பார்த்துடலாம். 22 ஸ்கொயர் எவ்வளோ? 484. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16 + 16. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 500. 500 டிவைடட் பை 500 டிவைடட் பை 10, 50யா? ஓகே. 50 மைனஸ் 14. 14 வந்து எவ்வளோ? 36. இந்த பக்கம் ஏ தான் கேட்குறாங்க. ஏ வந்து ஏ ஸ்கொயர் வந்து 36. ஏ ஸ்கொயர் வந்து 36னா அப்போ ஏ வந்து எவ்வளோ? ஏனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. அப்படின்னா வந்து 6 ப்ளஸ்ஸா மைனஸ் 6 கூட வரலாம். இப்போ ஆப்ஷன் நீங்கள் 6 கொடுத்தனால 6 நீங்கள் 6 போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அதேமாரி பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அதை நான் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ 12.5% என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் செம்ம ஈஸியாக போடலாம். பேசிக் கொஷின் தான். பேங்கிங்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பராக வரும். மற்றபடி எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் இந்த லெவல் தான் வரும். த்ரீ, டூ, ஒன். யா, டைம் அப். சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஆன்சர் வந்து எவ்வளோ? 81. எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் தெரிஞ்சுக்கணும். 12/5%னா 1/8. அதுக்கப்புறம் 37.5னா 3/8. அதேமாரி 62.5னா 5/8. இதே நாங்கள் எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் இருக்குது. நான் அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 12.5%னா 1/8. 1/8 ஹாஃப்னால மல்டிப்ளை தான், ஆஃப்னா. ஓகே, 1 டைம்ஸ் 30. 30 மைனஸ் 2 28. ஓகே, இது வந்து -1 தனியாக தான் இருக்குது. அப்போ 27. ஓகே. 6 3 சார் 18. அப்போனா 9. அதேமாரி தான், ப்ரீவியஸ் சம் மாரி தான். அங்கே வந்து ஏ ஸ்கொயர் வந்து 36 சொன்னாங்க. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வந்து 9 அப்போ இது வந்து நம்ம ஏ ஸ்கொயர் ரூட்டாக 1/2 சொன்னேன்னா, அப்போ வந்து அந்த பக்கம் போனால் இது வந்து பவர் வந்து ரெசிபிள் ஆகிடும். அப்போ 9 ஸ்கொயர். அப்போ ஏ ஈக்குவல் டு 9 ஸ்கொயர். அப்போ ஏ வந்து எவ்வளோ? 81. ஆன்சர் வந்துருச்சா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
யா டைம் அப். ஓகே வந்து சொல்யூஷனை பார்த்துடலாம். 8 ஆன்சர். ஓகே 125% பை 100 பார்த்தா நீங்கள் 25 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அவங்க பர்சன்டேஜ் ஞாபகம் டக்குன்னு போட்டலாம். 125னா 5/4. இது 25 டேபிள் அடித்தா 5 4. ஓகே அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளேவா, இது 1 டைம்ஸ் 6 டைம்ஸ், அப்போ 0க்கு 60. 60 × 5 300. 300 + 43 343. ஓகே இப்போ பவரில் 1/3 இருந்துச்சு. முன்னாடி 1/2னா வந்து ஸ்கொயர் ரூட் சொன்னேன். இது 1/3னா கியூப் ரூட்டு. அதேமாதிரி பவரில் வந்து 1 எந்த நம்பர் இருக்கோ அது வந்து ரூட் ஆஃப் அந்த நம்பரை போட்டுருங்க. இப்போ 1/4னா ஃபோர்த்து ரூட் ஆஃப் நம்பர். ஓகேவா? இப்போ வந்து அப்போ கியூப் ரூட்டு 1/3 இருக்கா, அப்போ வந்து கியூப் ரூட்டாக 343. கியூப் ரூட்டாக 343 கியூ நம்பரு 7ஓட கியூப் ஆகுது. அப்போ 7 - 5 = எவ்வளோ? 2வா? 2 = எவ்வளோ? ஏ இப்போ 1/3 இருக்குது. அப்போ 2 தான் ஏ 1/3. அப்போ ஏ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏ எவ்வளோனா இங்கே கியூப் ரூட் இருக்குது, அந்த பக்கம் போனால் கியூபாக மாறிடும். 2/3 மாறிடும். அப்போ 2/3 எவ்வளோ? 8. ஓகே ஐ ஹோப் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உங்கள் ஸ்கோரை மறக்காம நோட் பண்ணிட்டே வாங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். த்ரீ 2 1. யா டைம் அப். ஓகே அதேமாரி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் தெரிஞ்சுக்கணும். 8.33னா நத்திங் பட் 1/12. இது தெரிஞ்சால் நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். அதேமாரி 41.67னா 5/12. அதுக்கப்புறம் 58.33%னா 7/12. ஓகே ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுனா என்ன டக்குன்னு 1/12 போட்டுடலாமா? கேன்சல் ஆஃப்னா மல்டிப்ளே இன்ட்டு கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸ். அப்போ 10 × 10 100. 100 + 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. அப்போ 100 + 25 வந்து நத்திங் பட் 125. அதேமாரி தான் இங்கே பவரில் இருக்குது, அந்த பக்கம் வந்து அப்போ கியூப் ரூட் வரும். ஓகே அப்போ 125 கியூப் ரூட் எடுத்தால் 5 ஆன்சர். யா கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். போர்ட் மாஸ் ரூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ ஆன்சர் வரும். த்ரீ 2 1. யா டைம் ஆஃப். ஓகே போர்ட் மாஸ் ரூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இது மல்டிப்ளேஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ 25 × 20 வந்து 500. ஓகே 5 கியூப் வந்து 125. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டில் இருக்குது 15 × 5 75. ஓகே இங்கே மைனஸ் 6 4 24.
ஓகே. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 200, 200 + 500 700, 700, 700 மைனஸ் 24 வந்து 676. இது வந்து ஏ கேட்குறாங்க. அப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 676. இது எதோட ஸ்கொயர் நம்பர்? யா 26. ஆன்சர் பார்த்துடலாமா? யா 26 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 1 மினிட்டா 1 மினிட் இல்லை, அதுக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யா 3, 2, 1. யா டைம் அப். ஐ ஹோப் எல்லாம் சால்வ் பண்ண நினைக்கிறேன். சரி 14.28% ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ? 1/7. அதை வந்து கேன்சல் பண்ணால் 12 7s are 84. அப்போ 12 × 9 வந்து 108. அப்போ டேபிள்ஸ் நல்லா மடிச்சுக்கணும். அப்புறம் +1. ஓகே +16. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 108 + 1 109 +16 125. ஓகே 125 கியூப் இங்கே இருக்குது. அப்போ கியூப் ரூட் எடுக்கணும் ஏக்கு. அப்போ 125 கியூப் ரூட் 5 த ஆன்சர். யா கரெக்ட். யா வீடியோ லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 3, 2, 1. யா டைம் அப். ஓகே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? 349 ப்ளஸ் 1089. இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நீங்கள் ஸ்கொயர் நம்பர் படிச்சுருந்தா உங்களுக்கு டக்குனு போடலாம். 33. ஓகே 33யோட ஸ்கொயர் நம்பர் தான் 1089 ப்ளஸ் எவ்வளோ? 3 × 6 18. ஓகே ப்ளஸ் 21. அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் இது போர்டு மாஸ் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம். 5 × 5 4s are 20. ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? இதை வந்து நம்ம யூனிட் டிஜிட்டை வச்சு ஆட் பண்ணலாம், டக்குன்னு பண்ணலாம். இது 1 9, இது 3 12, 8 20, 21. அப்போ 1, அப்போ 2 இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் 4, 3 7, 7 + 1 8, 8 + 1 10 12, 12 + 2 14, 14 + 2 ஏற்கனவே ஒரு 2 இருக்கா 6. ஓகே மீதி 1. வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். இல்லை 6 வராது, சாரி. என்னது 4 4 + 3 7, 7 + 1 8, 8 + 1 8 + 2 10 12 10, 10 + 2 சாரி 4 + 3 7, 7 + 1 8, 8 + 2 10, 10 + 2 12, 12 + 2 14. ஓகே அப்போ 1 4 மீதி 1 இங்கே போட்டுருவோம். அப்போ 3 + 1 4. இது இதோட ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிங்க. ஆன்சரை வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க இந்த கொஸ்டினுக்கு.
கரெக்டாக எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க பார்ப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 90 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த வீடியோ நல்லா வியூஸ் போச்சுன்னா நான் அப்கமிங் வீடியோஸில் கொண்டு வரேன். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.